புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 18 இறைவார்த்தைகள் 9 தொடக்கம் 14. அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோயிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபசாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பிருக்கிறேன். என் வருவாயிலெல்லாம் 10 பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கக்கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கியருளும் என்றார். இயேசு, பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப்பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப்பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். சிந்தனை: பரிசேயரும் வரி தண்டுபவரும் செய்கின்ற செபம் இன்றைக்கு எங்களுக்கு தரப்படுகின்றது. இங்கு பரிசேயர் பெருமை கொண்டவராக, தன்னை நீதிமானாக காட்டிக்கொள்பவராக நிற்கின்றார். அவருடைய இந்த இயல்பை வெளிப்படுத்துவதாகவே அவரது செபமும் அமைகிறது. மறுபக்கத்தில் வரி தண்டுபவர் தாழ்ச்சியுடையவராக, தன்னை பாவியாக ஏற்றுக்கொண்டவராக நிற்கின்றார். இந்த இருவரும் எங்களையே பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர். நாங்கள் பரிசேயராகவோ வரி தண்டுபவராகவோ இருப்போம். இவர்கள் இருவரும் கோவிலுக்கு செபிப்பதற்காக செல்கின்றனர். இவர்களின் செபம் உண்மையான தூய்மை உள்ளத்தில் இருந்தே வருகிறது என்பதை கற்பிக்கின்றது. ஒருவரின் உள்ளத்தில் இருக்கும் நற்பண்புகள் கடவுளின் ஒளியை வெளிப்புறமாக பிரகாசிக்கச் செய்கின்றன. தாழ்ச்சியும் மனம் வருந்துதலும் ஒருவரின் உள்ளத்தில் இருக்கும் போது அது கடவுளின் அருளை பிரதிபலிக்கின்றது. கடவுளின் அருள், அமைதி, மகிழ்ச்சியோடு வாழ்கின்ற மக்களையும் அதை தம் வாழ்வில் பிரகாசிக்கச் செய்கின்ற மக்களையும் நாம் சந்திக்கின்றோம். அதே போல தீர்ப்பிடுகின்றவர்கள், தங்களை நீதிமான்களாக நிறுத்தி கொள்ளுகின்றவர்கள் மற்றும் கண்டனம் செய்கின்றவர்களையும் நாம் சந்திக்கின்றோம். மற்றவர்களை தீர்ப்பிடுவதை நாம் தவிர்க்க வேண்டும். அதே வேளையில் உண்மையான தாழ்ச்சி கொண்டவர்களால் நாம் தூண்டப்படுகின்றவர்களாக இருக்க வேண்டும். மோசேயின் சட்டங்களை வெளிப்புற செயற்பாடுகளாக கவனமாக அனுசரிக்கின்றவர்களாக பரிசேயர்கள் விளங்குகின்றனர். அதனால் அவர்கள் கடவுள் விரும்புகின்ற ஆழமான புண்ணியங்களை புரிந்து கொள்ள முடியாதபடி அவர்கள் பார்வையற்றவர்கள் ஆகின்றார்கள். அவர்கள் வெளி தோற்றங்களில் மட்டும் கவனம் செலுத்துகின்றனர். உள்ளத்தில் இருக்க வேண்டிய தாழ்ச்சி, கடவுளின் அன்பை இழந்து விடுகின்றனர். கோயிலிலே செபிப்பது நல்லது, அது ஒரு பக்தி செயற்பாடு. இதனை பரிசேயரும் வரி வசூலிப்பவரும் செய்கின்றனர். ஆயினும் நீதிமான் என்ற நினைப்பு, பெருமை, ஆணவம் போன்றவற்றால் சிதைக்கப்படும் செபம் கடவுளை எட்ட முடியாது. ஆக தாழ்ச்சி, கடவுளின் இரக்கம் வேண்டும் என்ற உணர்வால் நடத்தப்படும் செபமே இறை அருளை பெற்றுத்தர வல்லது. வரி தண்டுபவர் தாழ்ச்சி கொண்டிருந்தார். ஏனென்றால் தனது பாவ நிலையையும் கடவுளின் இரக்கம் தனக்கு வேண்டும் என்பதையும் உணர்ந்திருந்தார். ஆண்டவரே, பாவி என்மேல் இரக்கமாயிரும் என்று மன்றாடினார். ஆனால் பரிசேயன் தனது பெருமையினால் பார்வையற்றவர் ஆக்கப்பட்டார். அதனால் தனக்கு கடவுளின் மன்னிப்பு வேண்டும் என்பதை அவரால் கண்டுகொள்ள முடியாமல் போனதுடன் தான் செய்த வெளி அனுசரிப்புகளுக்காக தன்னை தானே புகழ்ந்து கொண்டிருந்தார். அது
அவரது ஆன்மீக குருட்டுத்தன்மைக்கு அவரை இட்டுச் சென்றது. வரி தண்டுபவரின் தாழ்ச்சி இறை ஞானத்தை கண்டடைய பார்வையை கொடுத்தது. தாழ்ச்சி ஞானம் மிக்கது, பெருமை முட்டாள்தனமானது. நாம் செபத்தை எவ்வாறு அணுகுகிறோம் என்று இன்று சிந்திப்போம். எமது செபத்தில் நாங்கள் பரிசெயனை போன்று நிற்கின்றோமா அல்லது வரிதண்டுபவரை போல் நிற்கின்றோமா? வரிதண்டுபவரின் செபத்தை நாம் அடிக்கடி சொல்லி பழகுவோம். செபம்: ஆண்டவரே, பாவி என்மேல் இரக்கமாயிரும்.